Hi friends, இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்ல 6th expert, அதாவது create the static web pages to dynamic web pages using JSP servlet and cookies. இப்போ நம்ம நெட்பீன்ஸ்குள்ள போலாம். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஜாவா வெப் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் நேம் IP6. நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல போகலாம். ப்ராஜெக்ட்ல வந்து நமக்கு ஒரு HTML ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு அது HTML ஃபைல் இந்த ப்ரோக்ராம் இல்லை, அதனால நீங்க அதை டெலீட் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சர்வ்லெட் பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஷாப்பிங் கார்ட், சர்வ்லெட் பேஜ் நேம் வந்து ஷாப்பிங் கார்ட். நியூ சர்வ்லெட் நேம். நெக்ஸ்ட் add XML. ஓகே, நம்மளோட சர்வ்லெட் பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்மளோட சேவ் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு XML பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அதையும் பார்க்கலாம். ஃபைல் நம்ம இப்போ ரன் பண்றோம். சர்வ்லெட் அதை செக் பண்ணுது. ஓகே, இப்போ நமக்கு ரன் ஆகும். பாருங்க, இப்போ நமக்கு ஒரு ஷாப்பிங் கார்ட்ல இந்த ஐட்டம் எல்லாம் இருக்கு. இப்போ 4 நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா நம்ம எது சூஸ் பண்ணமோ அது காட்டுது. இப்போ வந்து செக் அவுட் தரும். நம்ம எதை சூஸ் பண்ணோம்னு பாருங்களேன். அந்த எம்ஐ, அந்த ஆண்ட்ராய்ட் டிவி நம்ம சூஸ் பண்ணோம், வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஆர்டரிங்.